பாருங்கள், நம்ம நித்யானந்தா இருக்கார் இல்லைங்களா, அவருடைய ஆசிரமம் பாருங்கள். ஓம் நம சிவாய. பாருங்கள் நித்யானந்தா எப்படி காட்சி தராருன்னு. இப்போ தான் அவர் இங்கே இல்லை இல்லையா, தனி ஒரு தீவில் இருக்கார். பாருங்கள், இதுதான் அவருடைய ஆசிரமம். நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோயில். நாங்கள் போ என்னாச்சுன்னா எல்லாம் பாருங்கள். இது 18 சித்தர்கள் இருக்கிற இது கோவில். உள்ளே போயிட்டு நம்ம மனசுக்கு இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ மனசில் எல்லாம் நடக்குமா. 18 சித்தர்கள் இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு சித்தர்கிட்டையும் நான் நமஸ்காரம் வாங்கிக்கிட்டு வந்தேன். இது ஃபஸ்ட்டு சித்தர். பாருங்கள் எப்படி காட்சி தராரு பாருங்கள். கீழே போட்டுருக்கும் பாருங்கள், இவர் என்ன சித்தர் என்னன்னு அவருடைய பேர் முதல் கொண்டு போட்டிருப்பாங்க. இவர் ஒரு சித்தர். உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் அவ்வளோ ஒரு அமைதி தந்தது, ஒரு ரிலீஃபாக இருந்தது. உள்ளே போன உடனே உடம்பு கொஞ்சம் அப்படி சிலுத்துது பார்த்துங்க. உள்ளே போயிட்டு ஒவ்வொரு சித்தர்கிட்டையும் நமஸ்காரம் வாங்கிட்டு லாஸ்ட்டு வந்தோம். வந்த உடனே அவர் கேட்டார், இப்போ அங்கே சாமியாராக இருக்கார் இல்லைங்களா, அவர் கேட்டார், நீங்கள் உங்களுக்கு எதாவது அர்ஜென்ட்டாக உடனே கிளம்புறீங்களா இல்லை கொஞ்ச நேரம் உட்காடுறீங்களா அப்படின்னு. இவங்க பாருங்கள், இது வாழை இலை வைத்தியம், இது சித்தர் வழிபாடு. அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல் இருக்குது. உடம்பு ஃபுல்லாக திருநீர் போட்டு வாழை இலை போட்டு இப்போ எல்லாம் இது பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 3 வாரம் அந்த மாதிரி பண்ணணுமா. உடம்புல இருக்கிற ஏதாவது வியாதி இருந்தாலோ எல்லாமே கிளியர் ஆகுமா அப்படின்னு இந்த சாமியார் இதை உட்காந்துருக்கார் இல்லைங்களா, அவர் சொன்னார். கீழே ஒரு சிலை இருக்குது பாருங்கள்.